ஒரு அழகான மீனவ கிராமம். அந்த கிராமத்தில் நிறைய மீனவர்கள் வசிச்சுட்டு வந்தாங்க. அதில் ஒரு மனிதரும் மீன் பிடிக்கிற தொழில் செஞ்சுக்கிட்டு அதே கிராமத்தில் வசிச்சுட்டு வந்தார். அவரோட வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு வீடு. சும்மா தட்டுனா இடிஞ்சு விடுற மாதிரி ரொம்ப பழமையான ஒரு வீட்டில் தான் அவர் வசிச்சுக்கிட்டு வந்தார். அவருக்கு ஒரு மனைவி இருந்தாங்க. இப்போ அவங்க 2 பேருக்குள்ளார எப்போவுமே சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க மனைவி எப்போவுமே இவரை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பான ஒரு மனிதர். அன்பின் காரணமாக நிறைய பேர் இவரை ஏமாற்றிடுவாங்க. அதனால் தினம் தினம் அவங்க மனைவி இவரை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. உங்களால் எதுவுமே ஆகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அவரை குத்தி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ என்னென்னா, இவர் மீன் பிடிக்கிறதுக்காக போவார். காலையில் சீக்கிரமாக கிளம்பி அவர்கிட்ட இருக்கிற ஒரு பழைய வலையை எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்கிறதுக்காக போவார். அங்கே போயிட்டு அந்த கடலோரமாக வலையை விரிச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் எவ்வளோ நேரம் ஆனாலையும் ஒரே ஒரு மீன் கூட இவருக்கு மாட்டுறதே கிடையாது. இப்படியே ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருந்துச்சு. அவங்க மனைவி ரொம்ப கோபம் அடைஞ்சிட்டாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நமக்கு சாப்பிட்றதுக்கே வழி இல்லை, ஒரு மீன் கூட நீங்கள் பிடிச்சிட்டு வர முடியலையே, என்ன மீனவர் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரொம்ப திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்தில் இருக்கிற அந்த மீனவர்கள்கிட்ட கொஞ்சம் மீன்கள் கடனாக கொடுங்க, எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கே வழி இல்லை, நீங்கள் கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாரு. ஆனால் யாருமே கொடுத்து உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க. இவரும் வேறு வழி இல்லாமல் பட்டினியை தான் படுத்து தூங்குறாரு. அவங்க மனைவியும் பட்டினியை தான் தூங்குறாங்க. இப்போ அடுத்த நாள் எப்படியாவது மீன் பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் போயிட்டு வலையை விரிக்கிறாரு. ஆனால் அன்னைக்கும் அவருடைய துரதிர்ஷ்டம் எந்த ஒரு மீனுமே மாட்டலை. இரவு நேரம் மறுபடியும் வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா அவங்க மனைவி ரொம்ப சோகமாக படுத்துக்கிட்டு இருக்காங்க. இவர் சாப்பிடாம தான் இருக்கிறாரு. ஆனால் அவங்க மனைவியை நினச்சி ரொம்ப கவலைப்படுறாரு. காலையிலேருந்து சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற பாத்திரத்தை திறந்து பார்க்குறாரு. அதில் கொஞ்சமாக சாதம் இருக்குது. அதை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப மன நிம்மதியாயிடுச்சு. சரி, எப்படியோ இருக்கிற கொஞ்சம் அரிசியை வச்சு அவங்க சாப்பிட்ருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் பட்டினியோட அங்கேயே படுத்துக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே அவங்க மனைவி ரொம்ப கோபம் அடைஞ்சிடுறாங்க. இங்கே பாருங்கள், இன்றைக்கி மட்டும் நீங்கள் மீன் பிடிச்சிட்டு வரல அப்படின்னா கண்டிப்பாக நான் என்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், நீங்கள் என்னமோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக சொல்லிடுறாங்க. இப்போ இவரும் வேறு வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் என்னவோ அவருடைய வலையில் மட்டும் ஒரே ஒரு மீன் கூட மாட்டலை. மற்ற எல்லா மீனவர்களும் நிறைய மீன் பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. ஆனால் இவர் வெறுங்கையை வீசிக்கிட்டு வீட்டுக்கு வராரு. அதை பார்த்த உடனே அவங்க மனைவி ரொம்ப கோபம் அடைஞ்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களாம் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ இந்த மீனவர் மட்டும் அவங்க வீட்டில் ரொம்ப தனியாக இருக்கிறாரு. அந்த தனிமை அவரை கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிக்கிட்டே இருக்குது. ஆனால் இவர் விடாமுயற்சியோட ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. வலையை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த கடற்கரை ஓரமாக மீன் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளுமே இவருக்கு எந்த ஒரு மீனவே மாட்டலை. ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, ரொம்ப கடலுக்குள்ளே போயிடுறாரு. இன்றைக்கி எப்படியாவது மீன் பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சீக்கிரமாகவே போயிட்டாரு. கடவுளை வேண்டிக்கிட்டு அந்த வலையை விரிக்கிறாரு. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த வலையை இழுத்து பார்த்தா வலை ரொம்ப வெயிட்டாக இருக்குது. அதை இழுக்கும் போதே அவருக்கு மனசெல்லாம் படபடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படியோ நமக்கு மீன் மாட்டிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு அந்த வலையை வெளியே எடுக்கிறாரு. வெளியே எடுத்து பார்த்தா அதில் தங்க நிறத்தில் ஒரு பெரிய மீன் இருக்குது. அதே மாதிரி சின்ன சின்னதாக இன்னும் 3 மீன்கள் இருக்குது. மொத்தமாக 4 மீன்கள் அதில் மாட்டியிருக்கு. அதை பார்த்ததுமே அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சு. சரி, முதல் முறையாக நம்ம வீட்லேயும் மீன் குழம்பு வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மீன்களையும் படகுல எடுத்து வைக்கிறாரு. படகுல வச்ச உடனே அந்த பெரிய மீன் அழ ஆரம்பிச்சிருச்சு. அதை அழுதுகிட்டே இந்த மனிதர்கிட்ட சொல்லுது, மீனவரே, நீங்கள் தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க, இந்த 3 மீன்களும் என்னுடைய குழந்தைங்க தான், என்னையும் என்னுடைய குழந்தைங்களையும் தயவு செஞ்சு விட்டுடுங்க, நாங்கள் இப்போ தான் எங்களுடைய வாழ்க்கையவே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் கண்ணீர் மல்க வேண்டுதல் வைக்கிது. சரி, இவர் பார்க்குறாரு, சரி பரவாயில்ல, நம்ம எத்தனையோ நாள் பட்டினியை படுத்திருக்கோம், இன்றைக்கி ஒரு நாள் பட்டினியை படுத்தா தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 மீன்களையும் எடுத்து மறுபடியும் கடல்லே விட்டுறாரு. எப்பவும் போல் வெறுங்கையை வீசிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். பட்டினியாகவே படுத்து தூங்கிட்டார். அடுத்த நாள் காலையில் வலையை எடுத்துக்கிட்டு கடற்கரை ஓரமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது அதுக்கு முன்னாடி நாள் இந்த மீனை விட்டார் பார்த்தீங்களா, அந்த பெரிய தங்க மீன். அந்த மீன் கடற்கரை ஓரமாக இருந்து இவர்கிட்ட பேச ஆரம்பிக்குது. இங்கே பாருங்கய்யா, நீங்கள் எனக்கு மறுவாழ்வு கொடுத்துருக்கீங்க, என்னுடைய குழந்தைகளை காப்பாற்றிருக்கீங்க, இதுக்கு கைமாற நான் எவ்வளோ செஞ்சாலும் தகாது. ஆனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கடலுக்குள்ளார நிறைய பொக்கிஷங்கள் இருக்குது, ஒவ்வொரு நாள் இரவும் நீங்கள் வாங்க,
நான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொக்கிஷத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு வாக்குறுதியை கொடுக்குது. இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. மறுபடியும் அடுத்த நாள் இரவு அங்கே வந்து பார்க்குறாரு. அவர் வர்றதுக்கு முன்னாடியே அந்த மீன் கொஞ்சம் தங்க நாணயங்களை வாயில் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. இவர் வந்த உடனே அந்த தங்க நாணயங்களை அவர்கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுது. இப்போ அந்த தங்க நாணயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு மார்க்கெட்டில் கொடுத்து காசு ஆகுறாரு. அந்த காசை வச்சு அவருக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிக்கிறாரு. இப்படியே ஒவ்வொரு நாளும் அந்த மீனை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த மீனும் ஒவ்வொரு நாளும் நல்ல விலை உயர்ந்த பொருட்களை கடலுக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா அவர் வீட்டை வந்து பெருசாக கட்டிட்டாரு. பெரிய போட் ஒன்று வாங்கிட்டாரு. யார் உதவின்னு கேட்டாலும் உதவி செய்யறதுக்கு தயாராக இருந்தார். இவரே தனியாக ஒரு மீன் மார்க்கெட்டையுமே ஆரம்பிச்சிட்டாரு. இவருடைய வளர்ச்சி அசுர வேகத்தில் இருக்குது. யாராலுமே நம்ப முடியல. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி மீனை வந்து கடன் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு மனிதர் இப்போ ஒரு மீன் மார்க்கெட்டுக்கு சொந்தக்காரராக இருக்கிறாரு. இந்த விஷயம் அவங்க மனைவிக்குமே தெரிய வருது. இது தெரிஞ்ச உடனே அவங்க மனைவி இவர்கிட்ட வந்து தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க, என்னை ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஆனால் இவருக்கு தெரியும் அவங்க மனைவி இவருடைய செல்வத்தை பார்த்து தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி. ஆனாலுமே இவர் மன்னித்து அவங்கள ஏற்றுக்கிறாரு. அப்படியே காலங்கள் கடந்து போகுது. ஒவ்வொரு நாளும் அந்த மீன் கிட்டேருந்து நிறைய பொக்கிஷங்களை வாங்கிக்கிட்டே இருக்கிறாரு. பொக்கிஷங்கள் மட்டும் இல்லைங்க, அந்த மீனும் இந்த மனிதரும் நல்ல நண்பராக மாறிட்டாங்க. தினமும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அந்த மீன் என்ன சொல்லிச்சுன்னா, இங்கே பாருப்பா, இதுக்கு மேலே நான் வந்து உன்னை சந்திக்க முடியாது. நான் வந்து ஆழ்கடலுக்கு போக போகிறேன். நீ இதுக்கப்புறம் மகிழ்ச்சியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் வந்து ஒரு பெரிய விடை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகுது. இவர் கண்ணீர் மல்க அங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே இருக்கிற கடல் அலைகள் கூட ரொம்ப சோகமாக இருக்குதுங்க. அதுக்கப்புறமா அந்த மனிதர் அவர்கிட்ட இருக்கிற அந்த காசை வச்சுக்கிட்டு நிறைய தொழில்கள் பண்ணுறாரு. நிறைய பேருக்கு உதவி செய்கிறாரு. நிறைய பள்ளிக்கூடங்களை கட்டுறாரு. இதுக்கு முன்னாடி சாதாரணமாக இருந்த ஒரு மனிதர் அவர் செஞ்ச ஒரே ஒரு சின்ன விஷயத்தினால இப்போது ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரராக எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு மனிதராக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் இவ்வளோ செல்வங்கள் இருந்தால் கூட அவருக்கு கொஞ்சம் கூட தலைகணம் கிடையாது. முதல்ல அந்த மீனவராக இருக்கும்போது எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இப்போவும் இருக்கிறாரு. எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரியான மரியாதை கொடுக்குறாரு. எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கிறாரு. இப்போது இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று தாங்க. இது என்ன தான் கற்பனை கதையாக இருந்தால் கூட இந்த அன்பு அப்படிங்கிற விஷயத்த எப்போ நீங்கள் மற்றவங்ககிட்ட செலுத்த ஆரம்பிக்கிறீங்களோ, தன்னலம் இல்லாத அன்பை மற்றவங்ககிட்ட கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போவே இந்த உலகம் உங்களுக்கு உதவி செய்ய தயாராகிடும். கண்டிப்பாக எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு உதவிக்காக வரும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த அன்பு செலுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப அரிதான விஷயமா இருக்குது. அதனால் எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருங்க. கண்டிப்பாக எல்லாருமே சேர்ந்து ஒரு அன்பான சமுதாயத்தை உருவாக்கலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.